ரொம்ப அழகா பாடினார். அந்த பாட்டை தான் அண்ணன் பாட போறார். அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நீ எல்லாம், நீங்க சொல்லுங்க பாப்போம். நீ எல்லாம் தெய்வம் இல்லை. நான் உன்னை தவிர யார்கிட்ட என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். அப்படி நண்பனவங்க தானே இந்த கடற்கரையில் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நேற்று மத்தியானமே வந்து இடம் முடிச்சு உட்காந்துட்டீங்க. நான் நேற்று மத்தியானம் மேடை பார்க்க வரும்போதே பார்த்துட்டேன். நேற்று மத்தியானமே வந்து இடம் முடிச்சு வெயில்ல உட்காந்து சாப்பிடாம தூங்காம நீதான் எனக்கு எல்லாம் தரணும், உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நம்பிக்கையோட இந்த கடற்கரையில் உட்கார்ந்து இருக்கிற நமக்கு தராம முருகன் யாருக்கு இங்க கொடுக்க போறாரு? நம்மளை பார்க்காம அவர் யார பார்க்க போறாரு? நம்மளை பார்க்கறதுக்கு தான் அவர் வர போறாரு. கிளம்பி இருக்கிறது. 1000 சிறகரங்களையும் அறுத்து தள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் முருகப்பெருமானால் அது முடியவில்லை. சிங்கவன் சிரித்துக் கொண்டே சொல்லுகிறான், என் கரத்தையும் சிரத்தையுமே உன்னால் அறுக்க முடியவில்லை. முருகா, நீயா என் உயிரை எடுத்துவிடப் போகிறாய் என்று அவன் ஏளனமாக கேட்ட போது முருகப்பெருமான் சொன்னார், நான் இன்னும் உன்னோடு சண்டை செய்யவில்லை, நீதான் விளையாட கூட்ட, அதனால இப்போ உன்கிட்ட விளையாடிட்டு இருக்கேன். உழைக்க தோன்றியது. முருகப்பெருமான் அத்தனையும் உள்ள போய் ஒழிஞ்சிருச்சு. அப்பதான் சிங்கமுகனுக்கு ஒரு பயம் வந்தது. ஆமா, இந்த முருகன் நம்மை கொண்டு விடுவான் போல் தெரிகிறதே என யோசிக்க ஆரம்பித்தான். முருகா, நீ வழமையில் எல்லோரும் வைத்திருக்கிற ஆயுதங்களை வைத்து யுத்தம் செய்ய வரவில்லை. புதிதாக வேல் என்கிற ஏதோ ஒரு ஆயுதத்தை வாங்கி கொண்டு வந்திருக்கிறாய். அதுவும் உன் சொந்த வேகம் அல்ல, கடன் வாங்கி வந்த வேல். அந்த வேலை வைத்துக் கொண்டு எங்களை எல்லாம் நீ வேடிக்கை காட்டு